ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்இ சேவை சேனல். இந்த வீடியோவில் நாம ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டிஸ் என்ன, தேவையான டாக்குமெண்ட் என்ன மற்றும் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்றதை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்க இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டிஎன்இஜின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. நெக்ஸ்ட்டு அதில் வர ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு டிஎன்இஜியோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஐடி இல்லாதவங்க எப்படி யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு லாகின் பண்ணதும் டிபார்ட்மெண்ட் வைஸில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். அதில் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் கொடுங்க. அடுத்தது ஆதார் நம்பர் என்ற இடத்துல உங்கள் ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கேன் நம்பர் இருந்தால் கீழே ஷோ ஆகும். அதை செலக்ட் பண்ணி ப்ரொசீட் கொடுங்க. கேன் ஐடி இல்லாதவங்க எப்படி கேன் ஐடி கிரியேட் பண்ணணுன்ற வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஃபில் ஆகி இருக்கும். நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி குடும்ப உறுப்பினர்கள் என்ற ஆப்ஷனுக்கு வந்துருங்க. இந்த பேஜில் நாம் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸையும் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நேம்ன்ற இடத்துல உங்கள் அப்பா பெயரை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவரோட ஏஜை டைப் பண்ணுங்க. அடுத்தது அவரோட கல்வி தகுதியை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உறவு முறையில் தந்தைன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அவர் உயிரோட இருக்காருன்னு கேட்டிருப்பாங்க. உயிரோடு இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா அந்த நேம் மேலே ஆட் ஆகிடும். சேம் இதே மாதிரி அம்மா பெயர், தாயின் தாய் மற்றும் தாயின் தந்தை பெயர், நெக்ஸ்ட்டு தந்தையின் தந்தை மற்றும் தந்தையின் தாய் பெயரையும் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பிரதர் அண்ட் சிஸ்டர் இருந்தால் அவங்க பெயரையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. கோர்ஸ் கம்ப்ளீட்டட் என்ற இடத்துல நீங்கள் கம்ப்ளீட் பண்ண கோர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இயர் ஆஃப் பாசிங் என்ற இடத்துல எந்த வருஷம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கரண்ட் கோர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த இன்ஸ்டியூட் என்ற இடத்துல காலேஜ் நேமை டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துல எந்த காலேஜ் நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் எதுவும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டில் வராது. ஸோ எந்த காலேஜுக்கு வேணுனாலும் இதே சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டியூட் அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி பக்கத்தில் தமிழில் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது சப்மிட் கொடுத்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் ஃபோட்டோவை 50 கேபிக்குள்ளேயும் மற்ற எல்லா டாக்குமெண்ட்டை 200 கேபிக்குள்ளேயும் பிடிஎஃப் ஆர் ஜேபிஜி ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு இருக்கும். அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் டவுன்லோட் ஆகும். அதையும் சைன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பேரண்ட்ஸ் படிக்கலைன்னா அவங்களுக்கும் செல்ஃப் டிக்ளரேஷன் வைக்கணும். அதோட பிடிஎஃப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கீழே ஷோ ஆகும். அதை செக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெபிட் கார்டு ஆர் நெட் பேங்கிங் மூலமாக 60 ரூபாய் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதும் அக்னாலஜ்மெண்ட் வரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணதுலேருந்து 5 டேஸில் சர்டிஃபிகேட் வந்துடும். அதை நீங்கள் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.